வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணோம் இல்லையா? ஆமாங்க. ஸோ அந்த லேர்னிங் நாலேஜ் ஓவராலாக நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததில் இப்போது அக்யூரசி லெவல் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சார் அக்யூரேசி வந்து நல்லா இருக்குது சார். நான் 3 மாதம் பேக் டேட்டா ஸ்டடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண ஃபாரெஸ்ட் மார்க்கெட்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. சான்ஸே இல்லை சார். 100% ஒர்க் ஆகுது ஃபாரெஸ்ட் மார்க்கெட்லாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் தான் கொஞ்சம் ஜெர்க் அடிக்குது அடிக்கடி. அது ஓகே, எனக்கு புரியல, அதனால ஜெர்க் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. மற்றபடி கான்செப்ட் வந்து பக்காவாக இருக்குது. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தீங்க. நம்ம வந்து ப்ரைஸ் 2 பக்கமே வந்து லெவல் பண்ணிடுறோம். பைக்கும் பண்ணிடுறோம், இல்லை செல்லுக்கும் பண்ணிடுறோம். அதனால் நமக்கு வந்து எங்கே போனால் எங்கே வேல்யூ கிளியராக இருக்குது. ஓகே. ஸோ டாட் டு டாட் எல்லா பாயிண்ட்டும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆமாம், கிளியராக இருக்குது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சில மைனர் பாயிண்ட்ஸ் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி அக்யூரேசி வந்து எனக்கு 100% கண்டிப்பாக வர வாய்ப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் ப்ரெடிக்ஷன்ஸே நீங்கள் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. அதனால தான் லைவ் ப்ரெடிக்ஷனே பண்ணுறது. ஏன்னா என்ன சொல்கிறேன்னா நடந்து முடிஞ்சது ஈஸியாக பண்ணிடலாம். ஆமாம், நடக்க போகிறத கணிச்சு அதுக்காக தான் லைவ் மார்க்கெட்லேயே கிளாஸ் எடுக்கிறது. நம்ம லைவ் ப்ரெடிக்ஷன் நீங்கள் பண்ணணும்னு நம்ம குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா இது நடக்க போகுதுன்றது தான் நான் மார்க் பண்ணி போடுவேன். அது நடந்துச்சுன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குங்கிறது ஒரு அப்சர்வேஷன் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அதோடவே ட்ராவல் பண்ணோம்னாலே நம்ம கிளியராக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, கான்செப்ட் விட்டு வெளியே போயிடாதீங்க. கரெக்ட். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 சிம்பிளிஃபைடு கான்செப்டாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோடவே ட்ராவல் பண்ணுங்க. இந்த அளவுக்கு அக்யூரேசியும் வேறு அதுலேயும் வராது. உங்களுக்கே நிறைய பார்த்துருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேங்களா? அதனால அதை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அண்ட் தீபன் நீங்கள் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது போது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் எனக்கு இருந்தது. நம்ம ஃபிப்பு பிஓஎஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 days வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இப்போ வந்து பார்க்கும்போது கிளியராக இதான் ஃபிப்பு, இதான் பிஓஎஸ், இப்போ தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, மேஜர் ட்ரெண்டு இப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, அதில் நம்ம கரெக்ஷன்ஸ் வந்துருக்கு. நம்ம இப்போ ஆப்போசிட் ட்ரெண்டில் நம்ம மைனராக எடுக்கலாம். 1:2 வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெருசாக வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றது புரியுது. அதே மாதிரி ஃபேவரட் ட்ரெண்டாக இருந்தால் நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றது நல்லா தெரியுது. கேண்டில் ஃபார்மேஷன் வச்சா இவங்க வந்து அந்த பேனல் வைக்கும் போதே வந்து நமக்கு இந்த டார்கெட் போகும் போகாது, இந்த இடத்துல பிளாக் கேண்டில் இருக்குது, இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி எந்த சார்ட் வேணாலும் இப்போ நம்ம வந்து எனக்கு சார்ட் கிளியராக இருந்தால் தான் நான் இதுன்றதை விட்டுட்டு ஏதோ ஒரு சார்ட் சொல்லுங்க நான் போடுறேன் அப்படின்ற இது வந்து கான்ஃபிடன்ஸ். காரணம் என்னன்னா எல்லா சார்ட்டுமே ஒன்று தான். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மூவ்மெண்ட் தான். ஓகே, பக்கா அந்த அளவுக்கு ட்ரைன் ஆகிருக்கேன். பட் இன்னும் நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது வந்து அப்போ தான் நம்ம லைவ் போனால் கூட நம்மளால் வந்து இப்போவே நீங்கள் லைவ் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணுறீங்க, எல்லாமே நல்லா தான் போடுறீங்க. சூப்பர், பண்ணுங்க, இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நமக்கு குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கும். இப்போவே உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேசி வந்திருக்கும் சொல்லுங்க? கண்டிப்பாக அபோவ் 70%. 70 தாண்டி வரமாட்டீங்க போல இருக்கு. பரவாயில்ல, 70 வந்தாலே பெரிய விஷயம் தான். அதுவும் 1 month பீரியட்ல உங்களுக்கு 70 வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். லைவ் ப்ரெடிக்ஷன்ஸோட வந்திருக்கீங்க. ஃபியூச்சர் நெக்ஸ்ட் மூவ் என்னன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அதே போல் நமக்கு ஆக்சுவல் டார்கெட்டு 5 இல்லை 10 கூட வருது. ஆனால் நம்ம பிகினர்ன்றதால தான் 1:2 உங்களுக்கு இனிஷியலாக சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் டார்கெட்டுக்கே போயிடுவீங்க. 7 times 10 times அதுக்கு போயிடுவீங்க. ஓகேங்களா? அது ரெடி ஆகிற வரைக்கும் 1:2 நீங்கள் போகணும். ஓகேங்களா? மற்றபடி கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குது. சூப்பர் சூப்பர். நான் ஏதாவது திட்டினா சார்? இல்லை சார், நான் தான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போ ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அதில் வந்து நான் திருத்திக்க வேண்டியது ஏதாவது இருக்கா, இல்லை நான் கரெக்டாக பண்ணுறேன்னா? நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அப்பயே நான் கைட் பண்ணிட்டேன். இல்லை ஃபர்தராக இருக்குனாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதே போல் இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்கன்றதும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ கூட என்னன்னா நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போடுறது எல்லாமே பக்கா தான். கேண்டில்ஸை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே சார், அந்த உங்கள் வீடியோவை பார்க்குறேன். அது மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த கண்டென்ட்டோட வீடியோ லிங்கே ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிடுங்கன்றது தான். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல இதுதான். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பேசிக் கண்டென்ட் தான் யூடியூப்பில் போட்டிருக்கிறது தான். பேசிக் கண்டென்ட் தான் கொடுத்துருப்பேன். கன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு மெயினாக சொன்னேன் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, கேண்டில்ஸோட கன்ஃபர்மேஷன்ஸோட போனீங்க அப்படின்னா அக்யூரேசி லெவல் நல்லாவே இருக்கும். எபோவ் 95 வந்துடும்.
ஓகேங்களா? இப்போ நான் 17 சொல்றது 90+ தான் அப்படின்றத ஷோரா சொல்லுவீங்க. ஓகேங்களா? அதனால அந்த இது மட்டும் இருங்க. அண்ட் நீங்க பார்த்த வரைக்கும் ஃபாரெக்ஸ் மட்டும் இது ஒர்க் ஆகுதுன்றீங்களா, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நல்லா இருக்குன்றீங்களா? சார் ஃபாரெக்ஸ் இந்தியன் மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் அந்த கேப்ஸ் வரதுனால அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை வந்து பார்த்து அதை கண்டினியூஸ் சார்ட்டை பார்த்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சூப்பர் சூப்பர். அந்த கேப்ஸ் இல்லாததால உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்குன்றீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். மேடம் நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு இருந்தது கிளாஸ்? சார் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் ரொம்ப கன்ஃபியூஸ் இருந்தது சார். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய கான்ஃபிடென்ட் வந்தது சார். என்னால எடுக்க முடியும், நல்ல கான்ஃபிடென்ட் இருந்தது. நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, செம பூஸ்ட் ஆயிட்டீங்க. ஓகே. இன்னைக்கு நான் லைவ்ல நிப்டியும் பேங்க் நிப்டியும் பார்த்தேன் சார். ரெண்டுமே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு சார். நேத்தி போட்டுருந்தீங்க, அதுக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சா? அதுவும் அச்சீவ் ஆயிடுச்சு. அது அச்சீவ் ஆன பிறகு போச்சா? முடிஞ்சிருச்சு சார். இல்ல ஆக்சுவலா நான் கேக்குறது என்னன்னா, லாஸ்ட் 2 நாளா செல்லு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆமாங்க சார். அதோட டார்கெட் எப்போ முடிஞ்சது? இன்னைக்கு தான் சார் மார்னிங். சூப்பர். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி ரிவைஸ் ஆயிடுச்சு. பையிங் என்ட்ரியும் கிடைச்சு அதுவும் போயிடுச்சு. கிடைச்சிச்சு. அது இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு பையிங் என்ட்ரி. ஆமாங்க சார். ஓகே சூப்பர். பாக்குறதா தான் என்ட்ரி தெரியுது சார். இப்பதான் தெளிவா தெரியுது. ஆமாங்க சார். கண்ணு கடவுள் சிலையை வந்து கண்ணு தந்து வைப்பாங்களா அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு சார். இந்த கிளாஸ்ல இருந்து. சூப்பர் சூப்பர். அது 1 மாசம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல குவாலிட்டி நாலேஜ் கிடைச்சதா? பக்கா சார். நான் ஒழுங்கா ட்ரெயின் பண்ணலாம் சார். குரு வந்து குறைச்சது கூடாது சார். இல்ல அப்படி இல்லைங்க, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கேக்குறேன், வேற எதுவும் இல்ல. இல்லைங்க சார், கிளியர் ஆயிடுச்சு சார். நீங்க அப்பப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க சார். நாங்க பண்ற மிஸ்டேக் எங்களுக்கு டவுட்ஸ்லாம் நீங்க அப்பப்போ கிளியர் பண்ணிட்டே தான் வந்தீங்க. சூப்பர். இப்போ சார் நான் ஏதாவது சாட் போட்டா உங்களுக்கு பர்சனலா போடணுங்களா எந்த குரூப்? எங்களது குரூப் எதா இருக்காங்க சார் இதுமே? இப்போ நீங்க குரூப்ல தான் இருக்கீங்க. ஓகேங்களா? டெலிகிராம்ல இந்த குரூப் மாத்திக்கலாமாங்க சார்? டெலிகிராம்லயா? உங்களுக்கு பர்சனலா போடுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். இப்போ வந்து குரூப் இருக்கு இல்லையா, ஆமாங்க சார். அந்த குரூப் வந்து இன்னொரு 1 மந்த்துக்கு, இந்த மந்த் ஏப்ரல் மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா பர்சனலா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க டெலிகிராம்ல. ஓகே ஓகே. ஓகேங்களா? டெலிகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க, அதில் நான் பார்த்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? என்னோட ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். @candletricks1 இருக்கும். ஆமாங்க சார். ஓகேங்களா? சார் சாட்ல அமைச்சிருக்கேன். ஸோ அந்த ஐடி தான் வந்து நம்மளுது. அதில் வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் மாதிரி அனுப்புங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, அதனால என்னால் கண்டினியூவாக எல்லாத்தையுமே பார்த்து இது பண்ண முடியாது. ஸோ அனுப்பும்போது நான் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணுவேன். சரியா? இப்போ நீங்க ஃபாரெக்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அது போடும்போது டவுட் வரும்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா நான் இது ஃபாரெக்ஸ் சார்ட்ஸ் அதெல்லாம் டவுட்டே வராதுங்க. ஏன்னா அந்த மார்க்கெட் வந்து கேப்ல ட்ரேட் ஆகாது, கண்டினியூவா ரன் ஆகும். அதனால நீங்க எடுக்கிற இடமா தங்கமா அப்படின்வீங்க. நிஃப்டி எல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. அந்த சார்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இவரை கேட்டு பாருங்க, தீபனை. கோல்டு அவர்தான் பேசவே மாட்டேங்கிறாரு, வெக்கப்படுறாரு. அந்த அளவுக்கு நல்லா 3 பேருக்குமே கிளியர் ஆயிடுச்சு சார். நல்லா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. தீபன் சார் நீங்க வந்து கேண்டிடேட் மட்டும் சார் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நல்லா எஃபோர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ இன்புட் கொடுக்க தான் அவுட்புட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். பேனிக் மட்டும் ஆயிடாதீங்க, ரூல்ஸை மட்டும் எப்பயுமே பக்காவா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட குழந்தைத்தனமா எங்கேயும் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 10 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டோட சண்டைலாம் போடாதீங்க. ஓகேங்களா? லாஸ் ஆகிட்டாச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் நிறைய தடவை லாஸ் இட்டானா ஆகவே கூடாதுன்னு நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதெல்லாம் ஆரம்ப காலத்துல பண்ணது, இப்போ கூட சம்டைம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஆனா லாஸ் எப்போ அக்செப்ட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க ரியல் ட்ரேடர். யாராவது கேட்டாங்கன்னா லேர்ன் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா சார். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டெலிகிராம்ல எனக்கு அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்ல ரிமைண்ட் பண்ணுங்க, நான் ஃபர்தரா கைட் பண்றேன். சரியா? ஓகேங்க. ஓகே, நன்றி, பாப்போம். ஆல் தி பெஸ்ட்.